நம்ம சேனலை பார்க்க நேர்கொண்ட நண்பர்களே, நேத்து கண்ணதாசன் அவர்கள பத்தி ஒரு வீடியோ வந்து நான் வந்து போட்டிருந்தேன். அதுக்கு கீழ நெறைய கமெண்ட்ஸ் வந்து வந்திருந்துச்சு. அத நான் படிக்கவும் செஞ்சேன். சரி, ஓகே. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா இன்னைக்கு வந்து கண்ணதாசன் அவர்கள் கவிஞர்கள்ல ஒரு எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு சம்பவத்த வந்து நான் வந்து சொல்லப் போறேன். இது எத்தன பேர் கவனிச்சாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனா அன்னைக்கு தேதியில அவர் எழுதக்கூடிய பாடல் வரிகள்ல இவ்வளவு விஷயங்கள அவர் பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது வந்து உண்மையிலேயே அன்னையிலிருந்து இன்னைக்கு தேதியில இருக்கக்கூடிய மக்கள் அந்த பாடல்கள கேட்கும்போது நெறைய வந்து புரிஞ்சுக்க முடிஞ்சுது. அப்படி நான் வந்து ஒண்ண புரிஞ்சுக்கிட்டேன். அதனால தான் இந்த ஒரு வீடியோல வந்து அத வந்து சொல்லப் போறேன். ஸோ ரொம்பவே இன்ட்ரெஸ்ட்டா இருக்கும். இந்த ஒரு வீடியோவ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சரி, வாங்க பார்க்கலாம். 1961ல டைரக்டர் பீம்சிங் டைரக்ஷன்ல சிவாஜி சாரோட நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் பாவ மன்னிப்பு. இந்த படத்துக்கு இசையமைத்தவர் விஸ்வநாதன் ராமமூர்த்தி. இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய எல்லா பாடல்களையுமே எழுதியவர் கவிஞர் கண்ணதாசன். ஓகேவா? இந்த படத்துல வந்து ஒரு பாட்டு வரும். சிவாஜி சார் வந்து சைக்கிள்ல போய்கிட்டு இருப்பாரு. அப்போ வந்து பாடிட்டு போய்கிட்டு இருப்பாரு. வந்த நாள் முதல் இந்த பாட்டு வந்து இன்னைக்கு செம ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய பாட்டு. அதாவது நெறைய கருத்தான விஷயங்கள் வந்து அந்த பாட்டுல இருக்கும். இந்த பாட்டுல இருக்க ஒரு சில வரிகள கேட்டீங்க அப்படின்னா, மத அடிப்படைவாதிகள வந்து விமர்சிக்கும் வகையில வந்து எழுதியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த மதத்த வச்சு பிழைப்பு நடத்துவாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்கள வந்து நேரடியா போய் சொல்ற மாரியே கண்ணதாசன் வந்து அன்னைக்கு வந்து அந்த பாட்டுல வந்து வரியில வந்து எழுதியிருப்பாரு. ஸோ இந்த பாட்டோடைய ஆரம்பத்த வந்து நீங்க கொஞ்சம் கேளுங்களேன். மலரும் மண்ணும் கொடியும் சோலையும் நதியும் மாறவில்லை, மனிதன் மாறிவிட்டான். இந்த வரிய வந்து கேட்டிருப்பீங்க. இதுல கண்ணதாசன் என்ன சொல்ல வராரு? அதாவது இந்த உலகத்துல இருக்க எல்லா விஷயமே வந்து இன்னும் மாறல. ஆனா மனுஷன் மட்டும் மாறிட்டான் அப்படின்னு சொல்லி வந்து இந்த வரியில வந்து சொல்லியிருக்காரு. சரி, ஓகே. இத அப்படியே வச்சுருங்க. இதுக்கு அடுத்த வருஷமே 1962ல ஜெமினி கணேசன் நடிப்புல மனிதன் மாறவில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு படம் வந்து வந்துச்சு. இந்த படத்துல வந்து ஒரு பாட்டு வந்திருக்கும். ஓகேவா? இந்த படத்துக்கு பாட்டு எழுதினதும் கண்ணதாசன் தான். ஸோ இந்த பாட்ட நான் வந்து உங்களுக்கு போட்டு காட்டுறேன். கோலத்தை மாற்றினான், கொள்கையை மாற்றினான், மனிதன் மாறவில்லை. கேட்டிருப்பீங்க. இந்த பாடோட ஆரம்பத்திலேயே அந்த வரிய நல்லா கேட்டீங்கன்னா தெரியும். காலத்தை மாற்றினான், கட்சியை மாற்றினான், கொள்கையை மாற்றினான். ஆனா மனிதன் இன்னும் மாறல. அவனுடைய மயக்கம் இன்னும் தீரல அப்படின்னு சொல்லி வந்து கண்ணதாசன் எழுதியிருப்பாரு. நல்லா யோசிங்க. 1961ல பாவ மன்னிப்பு படத்துல உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாமே மாறல. ஆனா மனுஷன் மட்டும் மாறிட்டான் அப்படின்னு சொல்லி வந்து எழுதியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா எல்லாத்தையுமே மனுஷன் மாத்திட்டான். ஆனா மனுஷன் மட்டும் இன்னும் மாறல அப்படின்னு சொல்லி வந்து எழுதியிருக்காரு. இப்போ இந்த 2 பாட்டுக்கும் ஒரு வருடத்துல கண்ணதாசன் அவர்கள் கொடுத்த ஒரு முரண்பாட தான் நம்ம வந்து இங்க வந்து கவனிக்கணும். உண்மையிலே இந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிச்சிருந்துச்சு. இப்போ கண்ணதாசன் இப்படி எழுதுறதுக்கான காரணம் என்னவா இருக்கும்னு சொல்லி நினைக்கிறீங்க? ஒரே ஒரு காரணமா தான் இருக்கும். ஒருவேளை 1961ல அவர் பார்க்கும்போது மக்கள் அந்த மாரி இருந்திருக்கலாம். 1962க்கு வரும்போது மக்கள் இந்த ஒரு வருட இடைவெளியில வந்து ஒருவேளை மக்கள் மாறியிருக்கலாம் அவர் பார்க்கும்போது. ஸோ இந்த காரணத்தினால தான் இவர் வந்து இந்த வரிய வந்து எழுதியிருக்காரு. இப்போ நம்ம வந்து 2024ல இருக்கோம். இந்த பாட்டு வெளியானது வந்து 1961, 1962. ஓகேவா? அப்போ என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து இந்த பாட்டு மூலமா நம்ம வந்து தெரிஞ்சுக்க முடியுது அப்படிங்கும்போது ரொம்பவே வந்து சூப்பர். கண்ணதாசன் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஜாம்பவான் அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த ஒரு சம்பவம் உண்மையிலே எடுத்துக்காட்டு. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்ணதாசன் அவர்கள பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. அடுத்த வீடியோல நான் உங்கள சந்திக்கிறேன். நன்றி.